நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். காரமடை ரங்கநாதர் பற்றிய ஒரு சிறிய அவருக்கு நடத்தக்கூடிய விழா பற்றி ஒரு சின்ன ஒரு காணொளி. மாசி மாதத்தில் நடக்கும் திருவிழா எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் இருக்கும் காரமடை என்ற ஒரு சிறிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமாள் ஆலயம். மாசி மாதம் பார்த்திங்கன்னா ஜேன்னு இருக்கும் இந்த கோயில். தேர் திருவிழா எல்லாமே அங்கே நடக்கும். அந்த பார்த்திங்கன்னா ரங்கநாதர்னால் பொதுவாக எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி அனந்தசேனத்தில் பெருமாள் படுத்திருப்பாருன்னு நினைப்பாங்க. அப்படி தானேங்க? ஆனால் இங்கே இருக்கிற பெருமாள் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டார். சின்ன ஒரு குத்துக்கல் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிக பழமையான கோயில். அதாவது உருவ வழிபாடுன்னு வராதுக்கு முன்னாடி ஒரு கல்லை வச்சு வணங்கினாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள்லாம், அந்த மாதிரி வந்ததில் ஒரு மகாவிஷ்ணு கோவில். அதுதான் ரங்கநாதர், காரமடை ரங்கநாதர். அப்போ அந்த ரங்கநாதருக்கு அதாவது என்னென்னு சொல்லணும்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர். அப்போ சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆலயமாக இருந்தால் நம்ம அங்கே போனால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன கிடைக்கும்? சுக்கிரன் நமக்கு நல்லா இருந்தால் இல்லை சுக்கிரனுடைய ஆதரவு வேண்டினால் நமக்கு என்ன கிடைக்கும்? இகபர சுகங்கள், வாழ்க்கையில் சுகமான நோயுடையற்ற வாழ்க்கை, நல்ல சுகமான தூக்கம், வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே விட்டமின் எம், டபு, காசு, பணம், துட்டு நிறைய சேரும். எல்லாத்துக்கும் மேலே வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் தேவையானது என்ன அப்படின்னா செல்வம். செல்வம் சொல்லாமல் செல்வோம். யார் செல்வம் எங்கே போகும்? சொல்லாது. செல்வம் வரும்போது சொல்லுமா, போகும்போது சொல்லுமா? சொல்லாது. சொல்லாமல் வருவார், சொல்லாமல் போவார். யார் அவர்? அவர் தான் செல்வராஜ். செல்வம், பணம், காசு, டப்பு, துட்டு. சரிங்களா? அப்போது அது உங்களுக்கு நிறையா வேணுமா? நீங்கள் காரமடை ரங்கநாதர் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். எப்போ போகணும் அதையும் சொல்லி விட்றேன். நினச்சாலாம் போனால் நடக்காது சாமியோ. சில விஷயங்கள் சில நேரங்களில் மட்டும்தான் நடக்கும். அதுதான் சூக்ஷமம். அப்படி பார்க்கும்பொழுது காரமடை ரங்கநாதருக்குன்னு ஒரு திருவிழா மாசி மாதத்தில் நடக்கும். அது பார்த்திங்கன்னா அதில் கவளம் சாப்பிடுவாங்க. கவளம் திங்கும் திருவிழானே பேர். தேர் அந்த கோயிலை சுற்றி வரும்பொழுது தாசர்கள் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய பக்தர்கள், தாசர்கள்னு ஒரு தனி கம்யூனிட்டியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழத்தை வாங்கி வாயில் போட்டு மென்று விட்டு துப்புவாங்க. கை காமிக்க சொல்லி துப்புவாங்க. அதை வாங்கி நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டா அவங்களுக்கு தேவையான செல்வங்கள் கிடைக்கும். செல்வம் மட்டும் இல்லை, மன அமைதி, எல்லாத்துக்கும் மேலே குழந்தை இல்லாமல் இருக்க குழந்தைகள், எல்லாத்துக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய இளம் பெண்கள், அப்புறம் ஆண்களுக்கு திருமணம். அதாவது என்ன இகபர சுகம் இருக்கோ அத்தனையும் கிடைக்கும் அந்த கவளம் வாயில் துப்புறதை வாங்கி சாப்பிட்டா. என்னையா இது, யாரோ வாயில் போட்டு வச்சு துப்புறான், சாப்பிட்டா சரியாகுமா? ஆகும். ஏன்னா மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த ஜடத்துக்கு நிறைய சக்திகள் இருக்குது. எல்லாருடைய அந்த கெமிக்கலும் ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறாக இருக்கும். ஒருவருடைய கெமிக்கல் இன்னொருவருக்கு நல்லது செய்யும், இன்னொருடைய கெமிக்கல் மற்றவருக்கு கெடுதல் செய்யும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அங்கே தாசர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பக்தர்கள் கூட்டத்தில் உச்சமான ஆட்கள் பேர் அங்கே தாசர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலியமாக வாழைப்பழத்தை நாம் கவளம் வாங்கி சாப்பிட்டோம் என்றால் நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். அதான் அங்கே விசேஷமே. அது தேர் திருவிழா, தேர் சுற்றி வருது பார்த்திங்களா, அன்னைக்கு தான் அது நடக்கும். அதில் கலந்துக்கிட்டு அதை நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான அனைத்து பேர்களும் கிடைக்கும். சரி, உங்களுக்கு சில பேருக்கு அது பிடிக்காத, எச்சியா அவன் திங்கிறத வாங்கி நம்ம சரி நீ திங்க வேண்டாம். அந்த கோவிலையாவது போய், காரமடை ரங்கநாதர் கோவிலையாவது போய் 16 முறை சுற்றி வாங்க.
உள்பிரகாரத்தை சுற்றினாலும் சரி, வெளியே பஜார் இருக்குது, பஜாரை சேர்ந்து வெளிப்பிரகாரம் பெரிய பெரிய பஜாருங்க, அழகாக இருக்கும். நல்லா சின்ன ஒரு கிராமம் தான் அது. ரொம்ப மெயின் ரோட்லேயே, அதாவது மேட்டுப்பாளையம் போகிற வழியிலேயே மெயின் ரோட்லேயே அந்த காரமடை அந்த வில்லேஜ் அந்த கோவில் இருக்குதுங்க. அந்த கோவிலை ஒரு 16 முறை சுற்றி வந்து, அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், அவர்கிட்ட போய் உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு, இதில் என்னென்னா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அங்கே போய் தேவையில்லாமல் யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. சாமிக்கு என்ன சக்தி இருக்குதா, இங்கே வரவங்களுக்குலாம் இது நடக்குதா அது நடக்குதான்னு கேட்கக்கூடாது. அப்போ நீங்கள் நம்பிக்கையெல்லாம் போயிருக்கேன்னு அர்த்தம். முழுமையாக முழு மனதோடு நம்பிக்கையோடு காரமடை ரங்கநாதரை போய் தரிசனம் செய்தீர்களானால், எப்பொழுது மாசி 1ஆம் தேதியிலேருந்து மாசி மாதம் முடிவதற்குள் அந்த கோவிலை சென்று நீங்கள் தரிசனம் செய்து வந்தால் தங்கள் வாழ்வில் வசந்தங்கள் வீசும் என்று சொல்லிக்கொண்டு காணொலியை விட்டு வெளியேறுகிறேன். சாய்ராம்.